கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவவழி. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவவழி. போதக சிட்சைங்கிறது நமக்கு ஆராதனையில், வேத தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் சில வார்த்தைகளை சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்துறது. நம்ம என்னெல்லாம் தவறு செஞ்சிட்ருக்கோன்னு நம்மளை உணர்வுக்குள்ளாக்கி அந்த தவறுகளில் இருந்து நம்மளை திருத்தி கர்த்தருக்கு நேராக நம்மளை திருப்பி விடுறது. நம்மளுடைய பாதை ஏதோ மோசமான பாதையாக இருந்திருக்கலாம், அதில் இருந்து கர்த்தருக்கு நேராக திருப்பி விடக்கூடியது தான் போதக சிட்சை. அந்த போதகத்தின் மூலமாக நமக்கு அந்த போதக சிட்சையை கடிந்து கொள்ளக்கூடியவன், அதாவது அதை வெறுக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். இந்த மாதிரி நமக்கு அட்வைஸ் எல்லாம் வரும்போது நம்மளால் அதை சில டைமில் ஏற்றுக்கொள்ள முடியும், சில டைமில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனசில் நம்ம ஒரு நீதி நியாயம்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம். அப்போ அந்த கேட்குற வார்த்தை அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த அட்வைஸை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது நம்மளுடைய மனசு என்ன செய்யும்னா, இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு நமக்குள்ளே அந்த அட்வைஸ் மேலே ஒரு வெறுப்பு வரும். அப்படி அதை நம்ம வெறுப்பாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஜீவ வழியை நாம் பின்பற்ற முடியாது. நம்ம கேட்டுக்கு நேராக தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய வார்த்தை, ஆமாம்ல வசனம் இப்படி தானே சொல்லுது, நம்ம அந்த வசனத்துக்கு புறம்பாலாம் நாம் நடக்கிறோம், அப்போ நம்ம வசனத்தின்படி நடக்கணுமேன்னு அதை நம்ம உணரும் போது தான் நம்மளை திருத்திக்க முடியும். எப்போ நம்ம உணர்வடையலையோ அப்போ நம்மளால் கண்டிப்பாக திருத்திக்க முடியாது. அதனால் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது அந்த அட்வைஸுகளை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு உணர்வடைந்தவர்களாய் நாம் மனப்பூர்வமாக திருந்தி வரும்போது கண்டிப்பாக ஜீவ வழியில் நடப்போம். ஜீவ வழிக்கு நேராக கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் நம்மளை நடத்துவாங்க.